அம்மா ஏம்மா இதுல நிக்கீங்க, வாங்க உள்ள போலாம். இது இந்த வீடா இல்லையான்னு தெரியாதுல்ல, இதுக்கு முந்தி வந்திருக்கியா? இல்லம்மா நானும் வந்ததில்ல, ஆனா இந்த வீடு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் எனக்கும் டவுட்டா இருக்கு, நானும் வந்தது இல்லைல்ல, மாதிரி வேற ஏதாவது வீட்டுக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. ஏடி நீ அக்காளுக்கு ஃபோன் அடி, அக்கா இந்த வீடு தான் வெளியே வருவா. எம்மா என் ஃபோன்ல ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்கேம்மா. இதா ஒருத்தி அவசரத்துக்கு இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. சரி இரு, யாராவது வந்தாங்கன்னா கேட்போம். அட இவங்க என்ன நட் ரோட்ல நின்று டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க? எம்மா தள்ளி நின்னுமா, வண்டி வருது. என்னக்கா எல்லாரும் இதுல நிக்கீங்க? எதே நல்லா இருக்கீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கேன் தே. என்ன இங்க நிக்கீங்க, உள்ள போலியா? அது சின்ன பொண்ணு, இது ஜனனிக்க வீடு. சரியா போச்சு, பொண்ணுக்கு வீடு கூடவா தெரியல? ஆமா நீங்க முத வாட்டி வரீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, அதான் இந்த வீடா இல்ல பக்கத்துல இருக்க வீடான்னு டவுட்டா இருந்துச்சு. நமக்கு வேற யாரையும் இங்கே தெரியாது, அதான் யார்கிட்ட கேட்கறதுக்குன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கும். கரெக்டா நான் வந்துட்டேன். கரெக்டா? ஆமா சின்ன பொண்ணு, இதுதானே ஜனனிக்க வீடு? ஆமா தே, இந்த வீடு தான். கேட்டு திறந்து தானே கிடக்கு, அப்ப உள்ள ஆள் இருக்காங்க. கேட்க ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டிருக்க வேண்டியது தானே. நான் ஒன்ன வளர்த்துட்டு இருக்கேனே சின்னவா, போன்ல ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்கா சின்ன பொண்ணு. போனே அடிக்க வழி இல்ல, என் போனே நான் எடுத்துட்டு வரல. சரியா போச்சு, இந்த வீடு தான். எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. எல்லாரும் திருவிழாக்காண்டி வந்திருக்கீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு. பரவாயில்ல, பொண்ணு வீடு இங்கே பக்கத்துல கோயிலுக்கிட்டே இருக்கு. இனி இங்கே இருந்துக்கலாம் ஜாலியா. இல்ல நான் ராணி வீட்டுல தான் நிக்கணும்னு நினைச்சேன். நந்தினியா வேணா இங்க நிக்க சொல்லணும். என்னக்கா இது இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காவ? எல்லாரும் குடும்பத்தோட இங்கே நின்னுங்க, இதுதான் கோயிலுக்கு பக்கம். இனி செல்வி அக்கா மாதிரி உங்க அண்ணன் எல்லாரும் வரும்போது அங்கதானே நிப்பாங்க. பேசாம நீங்க இதுல நின்னுக்கிடுங்க மகா வீட்டுல. நானும் அதுதான் சொல்லிட்டே வாரேன். நீ எங்க போற சின்ன பொண்ணு? அதை ஏன் கேக்கீங்க? திருவிழானால எனக்கு வீட்டுல ஒரு நேரம் ஓய்வு கிடையாது. இன்னைக்கு எங்க மாமியார் வீட்டுல இருந்து நிறைய பேர் வராங்க. அதனால வீட்டுல ஒரே தடபடலா சமையல் வேலை நடக்கு. நான் தான் கொஞ்சம் பொருள் வாங்கணும்ட்டு வெளியே போயிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கேன். அப்பதான் பார்த்தா நீங்க வெளியே நிக்கீங்க. சரி நீங்க உள்ள போங்க, எதுக்கு இந்த வெயில நின்று காஞ்சிட்டு. சரி சின்ன பொண்ணு. சரி நான் வாரேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. எதே நேரம் கிடைச்சா எங்க வீட்டுக்கும் வாங்க. கண்டிப்பா வரேம்மா. பாய் நந்தினி. பாய் அக்கா. ஏம்மா வாங்க, இந்த வீடு தானே, உள்ள போலாம். சரி சரி. பரவாயில்ல, மறுபடியும் நான் பெரிய வீடை தான் வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்கான். சீக்கிரமா 2 பேரும் ஒரு சொந்த வீடு வாங்கினா நல்லதுதான். ஏம்மா நீ தான் செல்வி சித்திக்கு இடம் வாங்குறதுக்கு உதவி பண்ணேன்னு சொன்னேன். சோனிக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்க, அக்காளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துட வேண்டியதானே? பாரு ஓ மகா பிடிச்சிட்டா. ஆமா நீ சொன்னது தான் எனக்கு தோணுது. பாரு எனக்கு இவ்வளோ நாள் தோணாம போயிட்டு. அக்காக்கு கல்யாணம் தான் நம்ம நடத்தி விடல, அக்காக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். என் மகா இன்னைக்கு தான் புத்திசாலித்தனமா ஒரு வார்த்தை பேசியிருக்கா. அப்பா வரட்டும் பேசுவோம். சரி அந்த காலிங் பெல் அடிமா. சரி ஜனனி. சரி நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். மைனி வாங்க. நல்லா இருக்கே லட்சுமி? ஆமா மைனி நான் நல்லா இருக்கேன். எப்படி வாங்கட்டே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் லட்சுமி. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா நந்தினி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வாழ்த்துக்கள், கல்யாணம் எல்லாம் கேள்விப்பட்டேன். என்ன எல்லாரும் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள வர வேண்டியதானே? எங்களுக்கு வீடு கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டு. நாங்க ஜனனி கிட்ட சொல்லாம சர்ப்ரைஸா வரலாம் அப்படின்ட்டு அவளுக்கு போன் அடிக்கவும் இல்லை. இதுல வந்தோம், இந்த வீடா பக்கத்து வீடான்னு ஒரே சந்தேகமா போச்சு. இதுல யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்களே. ஆமா இந்த நேரம்னு பார்த்து யாரையுமே காணதுக்கு இல்ல. கரெக்டா சின்ன பொண்ணு வந்தா, அப்புறம் அவதான் சொன்னா இந்த வீடு அப்படின்னு. சரி வாங்க உள்ள வாங்க, வேலுக்கு நிக்காம. நீ எங்கேயாவது போறியா லட்சுமி? ஆமாக்கா, நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்கலாம், அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. எங்க வீடு அங்க தள்ளிலாம் இருக்கு, நீங்க வந்திருக்கீங்கல்ல? ஆமா நான் வந்திருக்கேன். இதுதான் கோயில் பக்கத்துல இருக்கு, அதனால சாமிக்கு பூஜைக்கு கொடுக்கறது எல்லாமே இங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோமே அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன். கரெக்டா நீங்க வந்திருக்கீங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதான் அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன். ராம் தான் எப்பவும் போவான், இன்னைக்கு என்னமோ அவனுக்கு வேலை இருக்கு. எம்மா நீ போயிட்டு வரியான்னு கேட்டானு நான் கிளம்பியேன். சரி வாங்க, ஜூஸ் ஏதாவது போட்டு தரேன். இப்படி வெயில நின்றுட்டு இருக்கீங்க? வாரே. ஜனனி இங்க பாரு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. ஜனனி என்ன வாரண்டு. மைனி வாங்க இருங்க. என் பிள்ளைக்கு கல்யாண ஃபோட்டோ பாருமா. இது கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். நார்மலாக ஒரு காட்டன் சாரி, கழுத்தில் ஒரு மாலையை போட்டுட்டு நிற்க பத்தியா. சரி விடு, அவள் தான் சந்தோஷமாக இருக்கல்ல, அப்படி எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க சிந்து. என்னதான் இருந்தாலும் பெத்த வயிறு கஷ்டமாதானமா இருக்கும். அவள் நல்லா சந்தோஷமாக தானட்டி இருக்கா. அவன் மாப்பிள்ள அவளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் தெரியுமா. இங்கே தானே நிற்க போகிறேன் பாரு, அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. அது ஒன்று தான்மா எனக்கு நிம்மதியாக இருக்கிறதே. தப்பான பையனை அவள் செலக்ட் பண்ணாமல் நல்ல பையனை செலக்ட் பண்ணியிருக்கா, அது ஒன்று தான். நாமளே கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாம். வரட்டு கௌரவம் அது இதுன்னு பார்த்து என் பிள்ளைய நானே இப்படி பண்ணி விட்டுட்டேன். சரி விடு, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. என்னத்தே? ஏம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜனனி. நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா இப்ப நீங்க வந்ததுனால இன்னும் சந்தோஷமா இருக்கேன். நந்தினி இது திருவிழாக்கு இங்க தானே நிப்ப 10 நாள்? ஆமாக்கா இங்க தான் நிப்பேன். ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இம்மா உட்காருங்கம்மா. இருக்க மக்களே, வந்தது தானே உண்டு, வீடெல்லாம் பார்க்கட்டு. இது ஜாலியா இருக்க போகுது. திருவிழா 10 நாள் எல்லாரும் இங்கதான் நிக்க போறாங்க. அம்மா ஜாலியா இருக்கும். ராம எங்க மக்களே வேலையாதான் இருக்கா?
ஆமாத்தே, நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன், கொஞ்ச நேரம் வந்துட்டு போவாங்க. இருக்கட்டி மருமகன் வேலையில எல்லாம் இருக்கான். பரவாயில்லம்மா, பிரேக் கொடுப்பாங்க. ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டதுக்கு பிரேக் கேட்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு. 10 நிமிஷம் பிரேக் எடுத்து வருவாங்க. ஏதே நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நான் கூப்பிடேன், அம்மா இருக்க சொல்லு. இம்மா என்னால நம்பவே முடியலம்மா. இம்மா உட்காருங்க. ஜனனி, சந்தோஷமா இருக்கியா? மாப்பிள்ள உன்ன நல்லா பாத்துக்கிறாரா? ஆமா பாட்டி, நான் சந்தோஷமா இருக்கேன், நல்லா பாத்துக்கிறாங்க. ஏட்டி, கல்யாணமாயி 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்லலையே பாட்டி. அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. நேரம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன நேரம்? சீக்கிரமா என் கண்ணு அடையதுக்கு முன்னாடி ஒரு பேரனையா பேத்தியா பெத்து கொடு. இம்மா, யூனிவர்சல் டைலாக், இதை விடவே மாட்டீங்களா? வயசானாலே இது ஒரு பாடுதான். ஆமா, கையில என்ன நிறைய கவர் வச்சிருக்கீங்க? உனக்கு தான் ஜனனி, ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், உனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். திருவிழாக்கு வரும்போது கையை வீசிட்டு வரக்கூடாதுல்ல, அதான். ஓஹோ, இவ்வளவுதானா? நானும் ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ட்ரெஸ் தானே, போய் எடுத்தா போச்சு. சரி, இப்படி நின்றுட்டே தான் பேசிட்டு இருக்க போறீங்களா? இல்லைன்னா உள்ளேயாச்சும் வாங்க. நான் வரேன்க்கா, உன் வீடெல்லாம் சுத்தி பார்க்கலாம். வெளியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, உள்ளேயும் நல்லா சூப்பரா தான் இருக்கும். உள்ள வா நந்தினி. பாட்டி, ஏம்மா வாங்க. எங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. வாங்க பாட்டி, வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஹாய் நந்தினி, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? ஆமா தான், நான் நல்லா இருக்கேன். இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நேற்றே ஃபோன் அடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்க ஃபோன் அடிச்சாலும் இல்லைனாலும் என் பொண்ணு வீட்டுக்கு நாங்க வந்து தானே ஆகணும். ஆமாம், நீங்கள் எப்போனாலும் இங்கே வரலாம். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அத்தை. திருவிழாக்கு 10 நாள் இங்கே தான் நிற்கணும். ஆமா, அதுக்கு கணக்காக தான் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டே வந்துட்டோமே. இங்கே நிற்கிறதுக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது. எங்கள் வீட்டில் தான் அங்கே முடியாது, ஆனால் இங்கே எல்லாருக்கும் நிற்கலாம். எல்லாரும் தாராளம் இங்கே நின்னுங்க. அத்தை, மாமா இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்துருவாங்க. கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கிறதுனால தான் வர முடியல. அப்படியா? சரி சரி, அப்போ வந்ததோடய நந்தினிக்கு என்கேஜ்மெண்ட்டு. போங்கத்தான். ஆதியை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனையும் இங்கே தான் வந்து நிற்க சொல்லிட்டு இருந்தேன் திருவிழாக்கு. பாரேன் அப்படின்னா அவனும் கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்காமல் இருக்கு. ஆமாத்தான், கொஞ்சம் வேலையா இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, என்ன எல்லாரும் நின்றுட்டே இருக்கீங்க? இருங்க. எங்க நீங்க கடைக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. நான் இவங்க எல்லாருக்கும் வீடு சுத்தி காமிக்க போறேன். இது என்ன மாளிகையா சுற்றி காமிக்கிறதுக்கு? ஆமா, எனக்கு இது மாளிகை தான். சரி, சுற்றி காமி. அத்தே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் ஒர்க்கில் இருந்தேன். இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதுனால தான் அப்படியே பிரேக் எடுத்துட்டு ஓடி வந்திருக்கேன். அம்மா ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க ஜனனி. அப்படியே அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க, எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க மருமகனே, வேலை இருக்குல்ல, நீங்க போய் பண்ணுங்க. சரி தே. கேட்டு போ, அவனுக்கு காஃபி போட்டு கொடு. அம்மா, அதெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க. அத்தை இங்கே இருக்கும்போது எனக்கு எந்த வேலையும் கிடையாது. கேட்டி, அப்போ ஒரு வேலையும் பண்ண மாட்டியா? அதான் சரியா போச்சு. வீட்டில் இருந்தாலும் இப்படிதான், இங்கே வந்ததும் அதே தான் பாரு. உனக்கு ஏத்த குடும்பம் நம்பி கிடச்சிருக்கு. ஏம்மா, அத்தை இல்லைன்னா நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அவங்க வரும்போது நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணதுக்கு? சரி வாங்க, என் ரூம் எல்லாம் காட்டுங்க. சரி வா வா. அம்பிட்டு வேலையை நம்ம தான் போட்டு செய்ய வேண்டியதாக கிடக்கு. சரி, வீட்டில் உள்ள இவ்வளோ வேலையை பண்ணுகால, நமக்கு நீ எல்லாம் பண்ணி தரால. கடைக்கு கூட்டிகிட்டு போய் திருவிழாக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்னு இந்த மனுஷனுக்கு இருக்கா? நேரத்துல இருந்தே எனக்கு இவர் மேலே சந்தேகம். இவர் போக்கும் சரி கிடையாது, ஒன்றும் சரி கிடையாது. நம்ம கிட்ட ஒழுங்கா பேச்சுவார்த்தை இல்லை. வீட்டுக்கு வந்தால் மூஞ்ச உருன்னு வச்சுக்க வேண்டியது, வெளியே போனால் சிரிச்சு பேச வேண்டியது. இவரை இப்படியே விட்டா சரி வராது. சியானா, எங்க போற? கண்மணி வீட்டுக்கு போறேம்மா. குட்டி பாப்பா இருக்கால, விளையாட போறேன். அப்படியா? எடி, உங்க அப்பா கிட்ட திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்கலாமான்னு கேட்டியா? இல்லம்மா, எப்பவும் நீ தானே கேப்ப. ஆமா, நான் கேட்ட உடனே உங்க அப்பா சரின்னு சொல்லிடுவாரு. இது வாயை திறந்து ஏதாவது கேளுட்டி, கேட்டதும் கிடைக்கும். ஏம்மா, அப்பா பாவம் இல்லம்மா. ஆமா, உங்க அப்பா பாவம், நான் பொல்லாதது. இடி, ஒழுங்கு மரியாதை உங்க அப்பா கடைக்கு போயிட்டு வந்ததோடி ட்ரெஸ் எடுக்கிறது கூட்டிட்டு போன்னு சொல்லி, உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதோடி நானும் ஒரு சேலை எடுத்துருவேன். சரிம்மா. ஏம்மா, அண்ணனுக்கும் கேட்கணுமா? 2 பேரும் கேளுங்களேன். கேட்டாதான் திருவிழாக்கு ட்ரெஸ் கிடைக்கும். நாமெல்லாம் கூட்டிட்டு போய் எடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏம்மா, அப்பா ஏசிடுவாரோ? இது நான் கேட்டதை ஏசுவாரு, நீ கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. வரும்போது கேளு என்ன? சரிம்மா. மக்களே, நேற்று நைட்டு யாரையும் பார்த்தேன்னு சொன்னீங்க. யாரு மக்களே அது? யாரம்மா? நான் யாரையும் பார்க்கலையே. இது நீ தானே சொன்ன, ஒரு ஆண்டி வந்தாங்க, என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க தண்ணி குடிக்கிறதுக்குன்னு. நான் எப்பமா சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லையா? அப்பனுக்கு மொவ தப்பாம பிறந்திருக்கா. பாப்பா, அதான் இங்க போறேன்னு சொன்னியே, சாப்பிட நேரம் ஆகும்போது இங்க வரணும். ஏமா, உமாட்ட அங்கேயே சாப்பிட சொன்னாங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா. இந்த பிள்ளை வாயத்துல வந்து எதை கேட்டதானே நமக்கு கிடைக்கும். நான் வர கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சேலை எடுத்தாச்சு. இன்னும் மறுபடியும் கேட்டா எடுத்து தரமாட்டேன்னு தான் சொல்லுவாரு. பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுக்குன்னு கூட போயிட்டு அப்படியே ஒரு 1000க்கு 2000க்கு ஒரு சேலை எடுத்துட்டு வர வேண்டியதான். திருவிழாக்கு கட்டின சேலையவா கட்டிட்டு நிற்பாங்க. 5 minutes later. ஏ வசந்தி, இது மேலே யாரு நிக்க? வந்துட்டீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? வசந்தி, அந்த டேபிளே இத்து போய் இருக்கு. கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்காத, இறங்கு. ஆமா, அக்கறை.
ரொம்ப தான். வாங்கிட்ட மனுஷ பையன் பேச முடியுமா? எங்க கேக்குறோம்ல, எங்க போயிட்டு வரீங்க? டீ கடைக்கு தான் போயிட்டு வரேன் வசந்தி, வேற எங்க போவேன்? சரி நீ க்ளீன் பண்ணு. ஆமா, என்ன ட்ரெஸ் இது? அது கிடக்கு, என் தங்கச்சிக்குள்ளது எனக்கு தந்தா. நல்லா இருக்குல்லங்க? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வயசுல நீ இப்படிதான் போடணும். எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அதான் உனக்கு நிறைய இருக்குல்ல வசந்தி, அப்புறம் எனக்கு எதுக்கு? எது பேசினாலும் திண்டு கொண்டு பேச வேண்டியது. இங்க நாளைக்கு திருவிழா தெரியுமா? தடபுடலா வெளியே வேலையெல்லாம் நடக்கு, லைட்டு டெக்கரேஷன், பாக்ஸ் வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காவ. வெளியே போய் பாரு, நல்லா ஜாலியா இருக்கு. ஆமா, 24 மணிக்கூறும் அந்த டீ கடைக்கு இருந்து என்ன நடக்கு என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறது தானே உங்க வேலை. வீட்டுல யாருக்கு என்ன தேவை ஒண்ணுமே நீங்க விசாரிக்கிறது கிடையாது. அதுக்கு தான் நீ இருக்கேல்ல. இப்போ என்ன தேவைப்படுவோம் உனக்கு சொல்லு, வாங்கிட்டு வரேன். எங்க பிள்ளைங்களுக்கு திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்காண்டமா? எனக்கு ஒரு சேலை எடுக்கணும், சியானாக்கு ஒரு பட்டு பாவாடையோ பிளவுஸோ எடுக்கணும், பையனுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுக்கணும், மாதிரி உங்களுக்கும் ஒரு வேஷ்டி சட்டை எல்லாம் எடுக்கணும்ல. பிள்ளைங்களுக்கு எடுக்கணும் சரி, எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லை, நான் இருக்கதே போட்டுப்பேன். ஆமா, உனக்கு சேலை எடுக்க போறாங்கன்னு யாரு முடிவு பண்ணாவ? ஏன் திருவிழாக்கு நான் போடண்டமா? வசந்தி, கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி தானே 5000 ரூபாய் என்கிட்ட இதை வாங்கிட்டு போய் சேலை எடுத்த. பெரிய வீட்டு கல்யாணம், எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாவ, நாமளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிக்கணும்னு போய் சேலை எடுத்துட்டு வந்தில்ல. அதுக்கு முந்தின திருவிழாக்கு 7000 ரூபாய்க்கு சேலை எடுத்த. அதுக்கப்புறம் அதை உடுத்திருப்பியா? உனக்கு சேலையெல்லாம் கிடையாது, பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறத கொடுத்துக்கிட்டேன். ஆமா, உங்களுக்கு இப்ப என் மேல சுத்தமா பாசம் இல்ல. உங்களுக்கே என் மேல பாசம் இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மதிக்கவா செய்வாங்க? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு வசந்தி. எங்க எல்லாரும் புது சேலை கட்டிட்டு நிப்பாவ, எனக்கு ஒரு சேலை எடுத்து தாங்குங்க. வசந்தி, சின்ன பிள்ளைங்கள போல அடம்பிடிக்காத. இந்த 2 பிள்ளைங்களும் என்கிட்ட ஒரு நாள் ஒரு விஷயம் கேட்டது கிடையாது தெரியுமா? பையனும் சரி பொண்ணும் சரி 2 பேரும் என்கிட்ட எப்போ அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு கேட்கதே கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற செலவு ஃபுல்லாக இதில் தான். நீ தான் செலவு பண்ணி காசை எல்லாம் அழிச்சிட்டு இருக்க. இப்போ எதுக்கு வசந்தி உனக்கு சேலை? எவ்வளோ புது புது சேலையை அப்படியே மடிச்சு உள்ள வச்சிருக்க. இங்கே வா, உன் பீரோவை நான் காட்டுகேன். வேண்டாம், உங்களுக்கு இப்ப என்ன பிடிக்கவே பிடிக்காது. உங்க போக்கும் சரி கிடையாது, ஒன்றும் சரி கிடையாது. வெளியே போனா நல்லா சிரிச்சு சிரிச்சு எல்லார்கிட்டையும் பேசுவீங்க. வீட்டுக்கு வந்து என் மூஞ்சியை பார்த்ததோடு உங்க மூஞ்சி மாறிடும். எப்பவுமே என்கிட்ட கோவப்பட்டு உங்களுக்கு இப்ப என்ன பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, பேசாம இங்க வந்துட்டு நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்னு. இந்த மனுஷன் நம்ம இல்லைன்னா சீரழிஞ்சு போயிடுவாரேன்னு நான் போகாம கிடந்தேன். இருத அழுதுட்டு இது எப்பமன்னு அடிக்கிறது தானே வசந்தி. இப்பவும் நான் அதுதான் சொல்லிக்கேன், உனக்கு சேலை எடுத்து தர முடியாது. பிள்ளைங்க 2 பேரையும் நான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், எங்க அம்மையும் எங்க அக்காவும் திருவிழாக்கு வராங்க. சாயந்தரம் போல சியானாவையே கூட்டிட்டு போய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு 2 சேலையும் எடுத்து, சியானாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு, பையனுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்துட்டு அப்படியே வாரோம். எது சேலை எடுக்க போறீங்களா? உங்க அம்மாவும் அக்காவும் வருவாங்களா? அவங்களுக்கு சேலை எடுத்து கொடுப்பேலாம், ஆனா எனக்கு எடுத்து தர மாட்டீங்களா? வசந்தி, அவங்க எப்பவும் வரமாட்டாவ, திருவிழாக்கு வரதுனால தான் எடுத்து கொடுக்கேன்னு சொன்னேன். எனக்கு எடுத்து தராத சேலை நீங்க வேற யாருக்கும் எடுத்து கொடுக்க கூடாது. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பைசாவை என்கிட்ட தாங்க, நான் கூட்டு போய் எடுத்து கொடுக்கேன். இப்ப எதுக்கு நீ இப்படி வாதம் பிடிச்சிட்டு இருக்க? சரி, இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே இதுதான் எரிச்சல் படுத்திட்டு கிடக்கும். ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க அம்மாக்கும் அக்காவுக்கு சேலை எடுத்து கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா எனக்கும் வேணும். உனக்கு எடுத்து தர முடியாது வசந்தி, உன்னால ஆனதை நீ பாத்துக்க. இதுக்கு வெளியே கிடக்கலாம், வீட்டுக்கே வராம. தனியா கடை வீட்டுல. ஏங்க நான் சொன்னதை கேளுங்க, சரி கிடையாது வேண்டாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உன்னால ஆனதை பாத்துக்க. உங்க அக்காக்கும் அம்மாக்குமா சேலை எடுக்க போறீங்க, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன்.